மாதிரி என்ன ஆண்டவர் உங்களுக்காக வச்சாரு. அழைக்கப்பட்ட பொழுது, நீங்கள் அழைக்கப்பட்ட பொழுது, ரட்சிக்கப்பட்ட பிறகு அழைக்கப்படலதம்மா, ரட்சிக்கப்படும் பொழுதே நீங்கள் அழைக்கப்படுறீங்க. உங்கள்கிட்ட நான் கேட்க போகிற கேள்வி, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் என்ன உங்களுக்கு ஆண்டவர் பேசினார்? முதலாவது புரிஞ்சா இல்லையான்னு தெரியல. ஓகே, ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட அந்த இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஓகே, இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் என்ன பேசினார் உங்கள்கிட்ட? உங்கள் வாழ்க்கையில் அவருடைய திட்டம் என்ன? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது ஒரு காரியம், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கும். ஏன்னா அவர் ரட்சிக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு ஆளுக்கும் என்னாச்சும் ஒன்று சொல்லியிருப்பார், நீ என்ன செய்யணும் அப்படின்னு. புரியுதா? இதை நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? டிஸ்கவர் பண்ண போகிறோம். ஓகே, சில பேருக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? பாரத்தை கொடுப்பார். ஏழைகளை போய் சந்தித்து அவங்கள பராமரித்து அவங்களுக்கு உணவு வகைகளை ப்ரொவைட் பண்ணி அது மூலமாக அவங்க ஆண்டவரை அறியறதுக்கு உரிய காரியம். சில பேருக்கு ஹீலிங், சுகம் அளிக்கிற அந்த வல்லமையை கொடுப்பார். நீங்கள் போய் சந்திக்கிற ஆட்கள் அவங்க ஏழ்மையாக இருக்கலாம், மருத்துவ இதில் அவங்களால எல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவங்க மத்தியில் உங்களை கொண்டு போய் அவங்களுக்கு ப்ரே பண்ணும்பொழுது அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க, மருத்துவ செலவு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி என்ன ஆண்டவர் உங்களுக்காக வச்சார். அழைக்கப்பட்ட பொழுது, நீங்கள் அழைக்கப்பட்ட பொழுது, ரட்சிக்கப்பட்ட பிறகு அழைக்கப்படலதம்மா, ரட்சிக்கப்படும் பொழுதே நீங்கள் அழைக்கப்படுறீங்க. அந்த அழைப்பு நேரத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது உங்கள் அழைப்பு என்ன? வாட் இஸ் த கால்? வாட் இஸ் யுவர் கால்? இன்றைக்கி என்ன செஞ்சிடறாங்க? கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணிடுறோம். என்னது? நீங்களாம் முழு நேரத்துக்கு இல்லை, நீங்களாம் முழு நேரத்துக்கு இல்லை, நீங்களாம் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், சுவிசேஷம் சொல்லுங்கள், சுவிசேஷம் சொல்லுங்கள். என்ன சொல்லணும் கூட சொல்லி கொடுக்காம சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஏன்னா என்னத்தை சொல்லுவாங்க? அதனால தான் போயிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, இது பாரு, அது பாருன்னு கண்டபடியான வியாக்கியானத்தை கொடுத்துட்டு வந்துடுறோம். அவனுக்கு கடுப்பாயிடுறாங்க. அன்பை பற்றி சொல்ல சொன்னால் நீங்கள் போய்ட்டு 9 எடுத்து வரீங்க. அவன் ஏதோ உங்களோட மதத்தை பற்றி சொல்லிட்டான், உங்கள் நம்பிக்கையை சொல்லிட்டாங்க, நீங்கள் போட்டு அவங்களோட மதத்தை தாக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறது, நீ கும்பிடுது அது இது அப்படின்னு சொல்ல கடைசியில் என்ன இது? அங்கே சமாதானமாக நீங்கள் வரீங்க, முடிஞ்சு பிளவு. புரியுதா? அதனால் ஆண்டவர் உங்களோட இடைப்படட்டும். உங்களுடைய அழைப்பு என்ன? உங்கள் அழைப்பு என்ன? தயவு செய்து இப்படி சொல்லிடாதீங்க, இப்படி சொல்லிடாதீங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் ப்ரே பண்ணேன், ஆண்டவர் சொன்னார் இந்த சபையை விட்டு போக சொன்னார். அழைப்புனா ஊழியம், சபையை விட்டு போகிறது நீ தப்பிச்சு ஓட பார்க்குற. ஆண்டவர் தப்பிக்கிறதுக்கு வழி சொல்ல. ஆண்டவர் என்ன சொல்ல? உன்னுடைய அழைப்பு என்ன? நீ என்னை அவர் அறிந்து கொள்ளும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய அழைப்பு என்ன அது தெரியணும். அப்போனா நம்ம வாழ்க்கையில் டெஸ்டினி என்னன்னு தெரியும். புரியுதா? புரியுதா?